திராவிட மாடல் நல்லரசு நடத்தி பிற மாநிலங்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற வகையில் எண்ணற்ற அரிய சாதனைகளை திட்டங்களாக நிறைவேற்றி மகளிருக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு, தாய்மார்களுக்கு, பலதரப்பினருக்கும் அரிய பல திட்டங்களை தளபதி மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அறிவித்த அந்த திட்டங்களை தொடர்ந்து சிறு தடையும் இல்லாமல் நிறைவேற்ற வேண்டிய கடமை இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கின்ற தவேக கட்சிக்கு இருக்கிறது. அவர்கள் அமைச்சரவை அமைக்கிற காலகட்டத்தில் அவற்றை தொடர்ந்து ஒரு திட்டத்தை கூட விட்டுவிடாமல், நழுவ விடாமல் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருப்பதால் அதை தொடர்வார்கள், தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரங்காலத்து பயிராக இந்த மண்ணில் தழைக்க அரும்பெரும் தியாகத்தினால் கட்டப்பட்டு எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய திராவிட இயக்க கோட்டைக்கு முனைமுகமாக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலில், நடந்து முடிந்த தேர்தலில் அவர்கள் பெரும்பான்மை பெற முடியாவிட்டாலும் அதிக இடங்களிலே வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கான எண்ணிக்கை பெறாவிட்டாலும் 73 பேரா கூட்டணி, திமுக கூட்டணி 73 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிற நிலையில் 62 தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 50 இடங்களிலே சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற போதும் காஞ்சிபுரத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெற்றி பெறாததால் அந்த 50 பேர் வெற்றியை கூட அவர்கள் கொண்டாடுகிற மனநிலையில் இல்லை. அதுபோன்ற ஒரு நிலைமைதான் இப்பொழுதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அரும்பெரும் சாதனைகளை திட்டங்களாக அறிவித்து நிறைவேற்றி ஒரு எடுத்துக்காட்டான அரசை நடத்திய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறாதது அதுபோன்ற ஒரு மனநிலையைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் தேர்தலில் ஜனநாயகத்தினுடைய தீர்ப்பு என்பது மக்களினுடைய தீர்ப்பு. அந்த மக்கள் தந்த தீர்ப்பை அவர்கள் ஒரு கட்சிக்கு திமுக கழகத்தை விட அதிக இடங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம். சார், அவர்களால் 108 தான் பெற்றிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் தேவை. 10 பேர் வேணும். ஆமா, அவங்க என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? அடுத்த கட்டமா யாருக்கிட்ட? சில திமுக கூட்டணி இருக்கவங்களுக்கு கூட ஆதரவு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட ஆதரவு கேட்டிருக்காங்களா? கேட்க வரவே மாட்டாங்க, நெருங்கவே மாட்டாங்க. அந்த எண்ணமே வராது. நாங்க மிக உறுதிப்பாட்டோடு திமுக கழகத்தோடு இருக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து இருக்கின்றவர்கள். யாரும் இந்த கூட்டணி இருக்கக்கூடிய எந்த கட்சியோடும் தொடர்பு வைக்கவில்லை, தொடர்பு வைத்ததாக தெரியவில்லை, தொடர்பு வைக்கவும் முடியாது. யாரும் இதிலே இருந்து அசைகின்ற யாரும் எந்த கட்சியும் இந்த கூட்டணியிலே இல்லை. தேர்தல் முடிவுகள் என்ன உணர்வு? நீங்க நீண்ட காலமா அந்த தேர்தல் அரசியல் இருக்கீங்க. இப்படியான ஒரு ரிசல்ட் தமிழ்நாடு முன்னேற்போதும் பார்க்காத வகையில் இருக்கு. அதை எப்படி பார்க்கணும்? மக்கள் தீர்ப்பு என்பது மதிக்கப்பட வேண்டிய ஒன்று ஜனநாயகத்தில், அவ்வளவுதான். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அரும்பெரும் சாதனைகளை ஆட்சி காலத்திலே நிகழ்த்தியிருக்கிறது. அவற்றை தொடர வேண்டிய கடமை ஒருவேளை அரசு அமைக்கின்ற கட்சிக்கு இருப்பதால் அவர்கள் தொடர்வார்களா என்பதும் தொடர வேண்டும் என்பதும் எங்களுடைய கருத்தாகும். திமுக கூட்டணியில் இருக்கவங்க அவருக்கு ஒத்துழைப்பு தராத பட்சத்தில் அவர் அதிமுக அவர் ஆதரவு தான் நாடுவாரு. பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் 6 இடம் கணிச்சு தினம் ராத்திரியில சர்ச்சைகள் நடத்தி விவாதங்கள் மேற்கொள்றீங்கல்ல, இந்த கருத்துக்கள் அங்க பரிமாறப்படும். பெரிய கேட்ட கேள்வி அல்ல. கூட்டணியோடைய மிக முக்கியமான மோதல் நீங்க கூட்டணியில் மற்ற கட்சிகள் பெரும்பான்மைக்கான ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைக்கு போகும்போது உங்கள் நிலைப்பாடு என்னவா இருக்கு? ஒரு காலம் இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சியும் அந்த முடிவுக்கு வராது. இந்த கூட்டணியில் யாரும் அதற்கான அசைவை கூட கொடுக்க மாட்டார்கள் என்பது
என்னுடைய திடமான கருத்தாகும். காங்கிரஸ் அவங்களுக்கான ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறதா சொல்றாங்க. நான் இன்னொரு கட்சியை பற்றி அந்த கட்சிக்குள்ளே நடப்பதை பற்றி எல்லாம் நான் பொதுவாக கருத்து சொல்லவே மாட்டேன். புதியவர்களுக்கு நினைக்கிறீங்களா இல்ல ஆதரவு நீடிக்கணும் உங்களுடைய விருப்பம் என்ன? இந்த கூட்டணி நீடிக்கும் என்பதுதான் என்னுடைய திடமான நம்பிக்கை. அதில் எந்த அசைவும் ஏற்படாது நம்புகிறேன். மற்றது காலப்போக்கில் காலம்தான் நிரூபிக்க வேண்டும். எம்எல்ஏக்களாக இளைஞர்கள் நிறைய பேர் ஹவுஸ்குள்ள வர்றாங்க. புதியவர்கள் நீங்க சொல்ல ஒரு மூத்த அரசியல் ஜனநாயகத்தை மக்கள் தீர்ப்பை மதிக்கிறேன் என்கிற போதே அனைத்தும் அதிலே அடங்கிவிட்டது.